ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பொன்னி, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க வாங்க. இங்க பார், உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப நீ எங்க அப்பா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. அந்த குண்டிச்சி கிட்ட எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டேன். அதை கேட்டு அவ ஆடி போயிட்டா. அதனால கண்டிப்பா அவளாவே நிச்சயதார்த்த நிப்பாட்டிடுவா. இதேனடி புது ட்ராக்கா இருக்கு. எது எப்படியோ அந்த குண்டச்சிக்கு இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளையான்னு நானே பொறாமப்பட்டேன். ஆனா அந்த கல்யாணம் இப்ப நடக்க போறது இல்ல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏய், நீ வேற சும்மாரு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. நானே இனியன் தீக்ஷி காதல நினைச்சு பயங்கர காண்டுல இருக்கேன். அதுக்கு அந்த குண்டச்சி தானடி காண்டாகணும். நீ எதுக்கு வருத்தப்படுற? உனக்கு தான் அழகான மாப்பிள்ள ரெடியா வெளியே வெயிட்டிங். நிக்க போறது குண்டச்சி கல்யாணம் தான். அப்புறம் ஏன் இவங்க காதல நினைச்சு நீ காண்டாகுற? உனக்கு விஷயம் தெரிஞ்சா நீ பேசு, இல்லனா சும்மாரு. நான் அந்த குமரனை கல்யாணம் பண்ணிக்கதான் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு நினைச்சியா? பின்ன நானும் இனியனதான் காதலிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்குள்ள எப்படியாவது இனியனுக்கும் குண்டச்சிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது இனியன் கிட்ட என் காதல சொல்லி நான் அவனுக்கு ஜோடி ஆகணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நடுவுல இப்படி ஒரு ஷாக்க எனக்கே கொடுத்துட்டு போயிட்டான் அந்த இனியன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நிச்சயம் ஆக போதுடி. இப்ப போய் இப்படி சொல்ற? அப்படியே நடந்தாலும் அது நிச்சயம் தானே. கல்யாணம் எனக்கும் அந்த இனியனுக்கும் தான் நடக்கும். மொத்தத்துல எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கா மாஸ்டர் பிளான் போட்டு இந்த 2 நிச்சயத்தையும் நான் நிப்பாட்டி காட்டுறேன் பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருது. நமக்குள்ள ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப கூட ஏதோ ஒரு சோகம் உங்களை வாட்டுதுன்னு உங்க கண்ணிலேயே தெரியுது. ஆனா அதுக்கான காரணம் என்னங்கறத மட்டும் இந்த தங்கச்சியால கண்டுபிடிக்க முடியல. உங்க பிரச்சனை என்னங்கறத சொல்லுங்க. இந்த தங்கச்சி உங்களுக்கு உதவியா இருப்பா. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கக்கா. ஐயோ, என்ன இது அழறீங்க? நீங்க சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். எனக்கு உங்க மேல ஒரு சிஸ்டர் ஃபீலிங் இருக்குன்னா அது உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சிக்கிடுச்சுல, இனிமே செதச்சிட வேண்டியதா இவ காதல. ஆரம்பிச்சிடலாமா? என்ன இளங்க, ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சலாங்க. நேரம் ஆகுதுமா, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். கபிலா, ஐயா, புனிதா இங்க வா. சித்தப்பா, வண்டியில தட்டெல்லாம் இருக்கு, போய் எடுத்து வந்தீங்க வைங்க. சரிங்க. சரி சித்தப்பா. போமா. ராசாத்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டி இன்னும் இப்படி இருக்க? இந்த உலகத்துல நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லடி. எல்லாமே அவன் கையில இருக்கு. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப சரியா நடந்தே தீரும். இதுல நாம எதுவும் மாத்த முடியாது. இன்னில இருந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அத மட்டும் நீ நினைச்சுக்கோ. நடந்த பழசெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லம்மா, இப்போ என்னோட பயம் வேற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிய இங்க வந்தாரு. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல,
இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு போறாருமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்னம்மா பாவம் பண்ண? இங்க பாரு ராசாத்தி, இந்த காலத்து பசங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியறது இல்ல. இனி என் சின்ன பையன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவனுக்கு என்ன தெரியும்? ஆரம்பத்துல அப்படிதாம்மா இருப்பான். போக போக உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறிடுவான். கல்யாணம் ஆகி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா எல்லாம் சரியாயிடும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. அது மட்டும் இல்லாம பாரிவேந்தர் ஐயா ஊருக்கு முன்னாடி நீதான் அவரோட மருமகன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் வாக்கு கொடுத்ததை பொய்யாக்கி அவரை இந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்திடக்கூடாது. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வாமா. கண்மணி, என் பிரச்சனைய யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு கூட எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு என்னன்னு தெரியல. உன்னை பார்த்ததும் என் மனசுல உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொல்லி அழுவணும் போல இருக்கு. நானும் இனியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றோம். இனியன் தான் என்னோட உயிர். இனியன் தான் எனக்கு எல்லாம். அது உடைக்க தானடி இந்த பெர்ஃபார்மன்ஸே. சொல்லு. இனியன் இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கவலைப்படாதீங்க, உண்மையான காதல் என்னைக்குமே தோக்காது. நான் இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் உதவியா இருப்பேன். இனியே இல்லாத உலகத்தை உன்னால இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாதா? இரு இரு, முதல்ல ராசாத்திய இனியன் கழட்டி விட வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் உன்னையும் கழட்டி விட வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி சூப்பரா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. கண்மணி, கண்மணி, நேரம் ஆயிடுச்சு. வா வாமா. உட்காருங்கப்பா, எல்லாரும் உட்காருங்க. ராசாத்தி, ராசாத்தி, என்னமோ டென்ஷனா இருக்க மாதிரியே இருக்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கக்கூடாது. கண்டிப்பா நடக்கக்கூடாது. கண்டிப்பா நடக்கக்கூடாது. சொல்லுமா. பாரிவேந்தர் ஐயா ஊருக்கு முன்னாடி நீதான் அவரோட மருமகன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் வாக்கு கொடுத்ததை பொய்யாக்கி அவரை இந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்திடக்கூடாது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்லைங்க ஐயா. குண்டச்சி கவுத்துட்டாளே.
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் ஆரம்பிச்சுவீங்கண்ணே. புரியுதா? உன் கையால தட்டெடுத்து கொடுமா. சரிப்பா. தம்பி நீயும் வாப்பா. மங்கை நீயும் வாமா. குமரா கண்மணிக்கு போட்டு விடுப்பா. குமரா போட்டு விடுப்பா. கண்மணி கைய நீட்டுமா. மாப்பிள கையில போட்டு விடுமா. தம்பி இந்த மோதிரத்தை எடுத்து இனியன் கையில கொடுப்பா. அண்ணே பரவாயில்லண்ணே, உங்க கையால எடுத்து கொடுங்க. மரகதா நீ வா. இனியன் பொண்ணு கையில போடுப்பா. எடுத்து போடுப்பா. இனியா போட்டு விடு. வாங்கிக்கப்பா. வசதி இந்தம்மா. தரிகிடதும் 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 தரிகிடதும். இனியா ஒழுங்கா போட்டு விடு. போக மாட்டேங்குது. என்னப்பா ஆச்சு? போட்டு விடுப்பா. பெரியப்பா மோதிரம் போட முடியல. என்னப்பா சொல்ற? பெரியப்பா நான் என்ன பொய்யா சொல்றேன்?
அது கூட பொண்ணுங்களுக்கு செய்யற மோதிரத்துல ஒண்ணு சின்னதா செஞ்சிருங்க. என்ன மங்கை இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க? ராசாத்தி என்ன என் மருமக கண்மணி மாதிரி ஒல்லியாவா இருக்கா? நீ எந்த நம்பிக்கையில இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்த? இப்படி ராசாத்தி வாழ்க்கைய வீணாக்கிட்டியே. நான் எந்த தப்பும் செய்யல. நகை கடையில ராசாத்தியோட விரல் அளவை சரியாதான் கொடுத்தேன். நம்பிக்கை இல்லைன்னா நகை கடைக்காரருக்கு போன் பண்ணி கேளுங்க. உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுலதான் ஆர்வமா இருக்க. இப்ப அதுவா முக்கியம்? என்ன இருந்திருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது மங்கை. இனிமே இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும் அத முதல்ல யோசி. மோதிரம் இல்லனா என்ன, என்னோட தங்க செயினை வேணா தரேன். மோதிரத்துக்கு பதிலா நம்ம தங்க செயினை போட்டுடலாமே, என்ன சொல்றீங்க? இல்ல, சகுனம் சரியில்லை. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இது பாருங்க, தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் நல்ல நேரம் முடியல, ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஆமாமா, வேணாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். என்னங்க இது? நீங்களே இப்படி பேசினா அவங்க சொல்றது நடந்துரும் போல இருக்கே. என்னங்க என்னமாங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க, நடக்கிறதே அபசகுன மாதிரி தாங்க இருக்கு. அப்புறம் ஆமாமா, வேணாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அம்மா, எங்க நிலைமை புரியாம பேசுறீங்களே. அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயா, ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். இது எங்க அப்பாவுடைய மோதிரம், இத போட்டு விடுங்க. ராசாத்தி, இது ஒண்ணு விளையாட்டு காரியம் இல்ல, கண்டதையும் எடுத்து மாட்டிக்கிறதுக்கு. இது நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்த மோதிரம் தான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாது. நிச்சயங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்க போறோங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ற ஒரு சடங்கு தான். அதுக்கு மனசுதான் முக்கியம். மனசு கலங்கம் இல்லாம இருந்தா இந்த மோதிரத்திலேயே நிச்சயம் பண்ணிக்கலாம். இது மோதிரம் மட்டும் இல்ல, எங்க அப்பாவுடைய மனசு. அதுக்கு மனசுதான் முக்கியம். மனசு கலங்கம் இல்லாம இருந்தா இந்த மோதிரத்திலேயே நிச்சயம் பண்ணிக்கலாம். இது மோதிரம் மட்டும் இல்ல, எங்க அப்பாவுடைய மனசு. இத பாருங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருமங்க ராசாத்தி, நீ சொன்னதுதாம்மா சரி, மனசுதான் முக்கியம். ராசாத்தி சொல்றது உண்மைதான். அந்த காலத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும் மோதிரம் மாத்திலாம் நிச்சயம் பண்ண மாட்டாங்க, வெறும் தட்டு மாத்தி தான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் போய் பெருசு பண்ணாத. ராசாத்தியோட நல்ல மனசுக்கு
என் நண்பன் போட்ட அந்த மோதிரமே அவன் நிச்சயதார்த்த மோதிரமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாருக்கெல்லாம் அமையாது. இனியா, அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு விடு. இனியன் வாங்கி போட்டு விடுப்பா.